Good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 10 verse 9 to 12. ஸோ சங்கீதம் 10வது அதிகாரம் அதில் 9லேருந்து 12 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த சாமிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா இப்போது அந்த துர்மார்க்கம் பண்ணுறாங்க, இந்த விக்கெட் பீப்புள் அவங்களோட லாஜிக்கை பார்க்குறாரு. சரி, இவங்க எந்த காரணத்தினால இந்த மாதிரி செயல்களை செய்கிறாங்கன்ற ஸோ இஸ் லுக்கிங் இன்டு இட். ஸோ என்ன பண்ணுறாரு, அது வெரி சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, இவங்க பண்ணுற கெடுதல், the harm that they commit is not just for no reason. அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாரு இந்த சங்கீதத்தில்னா, ஆண்டவர் எதுவுமே சரி, there is no God, இல்லைன்னா God இருந்தால் he is absent. God இதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ the psalmist is saying that God has forgotten. இல்லைனா காட் அவர் முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார். இல்லைனா காட் முகத்தை மறைச்சிட்டு இதெல்லாம் பார்க்க மாட்டார். இஸ் க்ளோசிங் இஸ் ஐஸ் அண்ட் நாட் சீயிங்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கலி எந்த மாதிரி யோசனையில் இந்த மாதிரி கெடுதல் செய்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் ஹார்ட் இஸ் ராட்டன். அவங்க இதயம் ரொம்ப ஸ்பாயிலாக இருக்குது. ரெண்டாவது, பேசிக்லி ஆக்டிங் லைக் ஏத்தியஸ்ட், அதாவது ஆண்டவர் இல்லாத மாதிரி நினச்சிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கெடுதலான செயல்கள் செய்கிறாங்கன்னா, இஃப் தே டூ ட்ரூலி பிலீவ் தேர் இஸ் அ காட் அட் அ ஜஸ்ட் காட், இந்த மாதிரி செயல்கள் செய்கிறதுக்கு அவங்க இதயத்தில் கண்டிப்பாக இடம் இருக்காது. ஸோ அதான் இந்த சாமஸ் என்ன பண்ணுறாரு, இஸ் லுக்கிங் இன்டு இட். இந்த மாதிரி ஆட்கள் எந்த நோக்கத்தோட செய்கிறாங்க இந்த மாதிரி விக்கெட் திங்ஸை. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வேர்ஸ் 11. ஸோ Psalms chapter 10 verse 11 it says, He has said in his heart, God has forgotten. He hides his face, he will never see. Notice over. He has said in his heart, God has forgotten. He hides his face, he will never see. So இதிலிருந்து நம்ம எடுக்க போகிற டேக் வேணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should know that cruelty நார்மலாக அனௌன்ஸ் பண்ணாது. அதாவது நான் ஒரு ஐ எம் பீங் க்ரூவல்னு ஃபஸ்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணாது. அது என்ன பண்ணுன்னா, நம்ம பிகாஸ் when people are நார்மலாக பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அந்த அண்டர் த அசம்ஷன் தட் காட் இஸ் ஆப்சென்ட், இல்லைன்னா காடே இல்லை, நான் இந்த பண்ணால் காட் எதுவும் பண்ண மாட்டேன். நம்ம வாழ்க்கையிலே எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, தப்பு பண்ணுறோம். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு காடுன்னு ஒருத்தர் இருக்கா ஞாபகம் தான் பண்ணுவோமா, இல்லை பண்ண மாட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக் அவே என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக் இன் டு யுவர் லைஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக் இன் டு யுவர் லைஃப். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் இல்லாத மாதிரி நினச்சிட்டு செயல் செய்கிறீங்களா? இது ஒரு பெரிய ஸ்கீம் மாதிரி. ஏன்னா இந்த சங்கீதத்துலலாம் பார்க்கும்போது டாக்கிங் அபவுட் விக்கெட் பீப்புள் ஹூ ஸ்கீம். நம்ம அவ்வளோ டீப்பாக போட தேவையில்ல, அவ்வளோ இன்டென்ஸாக போக தேவையில்ல. ஆனாலும் இன் யுவர் லைஃப் இஸ் தேர் எனி பிளேஸ், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் இல்லாத மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை செயல் செஞ்சிட்ருக்கீங்களா? அதாவது இஸ் தேர் அ பிளேஸ் இன் யுவர் லைஃப் வேர் யூ ஆக்டிங் ஆஸ் இஃப் காட் இஸ் ஆப்சென்ட்? உங்கள் வாழ்க்கையில் ஏதோ இடத்துல காட் இஸ் ஆப்சென்ட் ஆன மாதிரி ஆர் யூ ஆக்டிங்? அது ஃபர்ஸ்ட் இந்த சாம் ரிமைண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள்னால், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்கன்னா, ஒருத்தர் பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஃப்ரம் அகெயின் நம்ம 10th standard. ஏன்னா இப்போ எக்ஸாம் இஸ் கோயிங் ஆன், ஸோ தே ஆர் த ஈஸியஸ்ட் ஒன் உங்கள் எல்லாருக்கும் புரியறதுக்கு. ஸோ இப்போ இந்த 10th standard எக்ஸாம் ப்ரிப்பேரிங்னா கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கரெக்டாக. ஏன்னா they have to prepare hard, they have to study well. And when the exam comes, ஏன்னா இந்த எக்ஸாம் கம்ஸ், அவங்க கஷ்டப்பட்டு படித்து தான் எழுதணும். அந்த எக்ஸாம் டைமில் இஃப் தே ஆர் பிளானிங் டு, சரி ஏதோ ஒரு ஆன்சர் ஆச்சு, லெட் மீ என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தால், இஃப் தே ஆர் எ ட்ரூ பிலீவர், அந்த இடத்துல இஃப் தே ட்ரூலி பிலீவ் இன் காட், அந்த மாதிரி இடத்துல வில் தே ஆக்ட் சச் அ வே? ஏன்னா அவங்க கண்ணுபடி இன் தேர் ஐஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், சரி இந்த ஒரு இடத்துல நான் தப்பு பண்ண ஆண்டவர் என்ன விட்டுருவார், ஆண்டவர் கண்ணை மூடிடுவார், இல்லைனா ஆண்டவர் இல்லாத மாதிரி நினச்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ நாள் படித்தது, ஒரு நல்ல கிறிஸ்டியன் பையனை வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நேரம் படித்தது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேபி அவன் இன்டென்ஷன் வீட்டில் படிக்க சொன்னாங்க. அடுத்து ரெண்டாவது வேணால் நான் வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும், பட் ஆல்சோ ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட் இது வரைக்கும் படித்த எக்ஸாமுக்கெலாம் அவங்க படித்தாங்கன்னா எப்படி படிப்பாங்க, லைக் நேர்மையாக தான் படிச்சிருப்பாங்க. பட் அந்த ஃபைனல் டெஸ்ட்டில், அந்த ஃபைனல் எக்ஸாமில் அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த துர்மார்க்க மாதிரி பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த துர்மார்க்க மாதிரி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்கீமும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்ட்ராட்டஜைஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. தே வுட் நாட் அ பிளான், தே வுட் நாட், இட் வுட் ஹவ் பீன் அ கம்ப்ளீட்லி இம்பல்சிவ் ஆக்ஷன். என்ன இருக்கும், ஓகே டீச்சர் இப்போ தான் தண்ணி குடிக்க திரும்பிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, டீச்சர் இப்போ தான் தண்ணி குடிக்க திரும்பிட்டாங்க. ஸோ அந்த கேப்பில் வச்சு நான் திரும்பி இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தா கண்டிப்பாக எனக்கு இத்தனை மார்க் வந்துடும். அப்போ என்ன பண்ணுறாங்க, தே மே ஹவ் கிவன்
இன் அந்த பாவத்துக்கு, அந்த தவறுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலையும் அகெயின் இட்ஸ் த சேம் திங். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த தப்பு பண்ண போது ஒரு ஆண்டவர் இருக்கிறார் இல்லைன்னா என்ன நினச்சிருவாங்க, சரி இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன், இந்த ஒரு இது பார்த்தா ஆண்டவர் காட் வில் லுக் தி அதர் வே, ஆண்டவர் கண்ணை மூடிடுவார் இந்த தப்புக்காக. ஏன்னா இத்தனை நாள் நான் நைட் அண்ட் டே படிச்சிருக்கேன், இந்த ஆன்சரும் நான் படித்தது தான், இந்த ஒரு வார்த்தை தான் மறந்துருக்கு, அந்த ஒரு வார்த்தை மட்டும் பார்த்தா ஆண்டவர் என்ன மன்னிச்சு விட்ருவார், எதுவும் பார்க்க மாட்டார், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த சங்கீதத்துலேருந்து அதுதான் நம்மளுக்கு ரிமைண்டர் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில் நம்ம லைஃப்பில் எக்ஸாமின் அன் ஏரியா வேர் வி பிஹேவ் or we impulsively behave as if there is no God or that God is absent. அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் இல்லாத மாதிரியோ இல்லைனா ஆண்டவர் கண்ணை மூடிக்கிட்டு இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம செய்கிற செயல்கள் இருக்க ஒரு ஏரியாவை நீங்களே பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். என் வாழ்க்கை துர்மாக்கங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்கெட்யூல் போட்டு பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் நம்மளும் என்ன பண்ணுவோம், சில வாட்டி சில சின்ன விஷயத்தையே ஓகே இட்ஸ் ஓகே, ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருவார், ஆண்டவர் நம்மளை விட்டுருவார், இல்லை ஆண்டவர் இதை மட்டும் கண்டுக்க மாட்டார், லைக் என் ஏத்தியஸ்ட்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாருங்கள். அடுத்து ரெண்டாவது, ஆஸ்க் காட் ஃபார் திஸ் ஐ. ஆண்டவரை என் வாழ்க்கை நம்ம கண்ணிலேயே நம்மளை வந்து அனலைஸ் பண்ணால் சரியாக இருக்காது. பிகாஸ் இஃப் யூ அனலைஸ் அவர் செல்ஃப் வித் அவர் ஓன் ஐஸ் வி வில் பி வெரி பயஸ்ட். நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஸ்க் காட் டு ரிவீல் இட் டு அஸ். ஆண்டவரே நான் எந்த இடத்துல இந்த மாதிரி தவறுறேன், அதை நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்க, அதை திருத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ. ஒன்ஸ் சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you given to us, Lord. Lord, thank you for this reminder that just because we are not scheming, strategizing, planning wicked person who acts as if there is no God, that we also succumb to such incidents, we also succumb to such beliefs, we also succumb to such actions. Lord, give us the eyes that can see the areas where we fall in a similar category, and Lord, give us the strength and the grace to overcome this and to become better for you. All of this in Christ's name I pray. Amen.